வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாய் ரயில்வேஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான ட்ரெயினை தான் ட்ரை பண்ண போகிறோம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணுங்கன்னு நிறைய கமெண்ட் வந்தது. ஸோ அந்த ட்ரெயினை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ தூத்துக்குடியே வந்தாச்சுங்க. என்ன ட்ரெயின் நம்பர் 12694 தூத்துக்குடி சென்னை எழும்பூர் முத்துநகர் அதிவேக விரைவு வண்டி. ஸோ அந்த வண்டியில் தான் நம்ம இன்னைக்கு தூத்துக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் ஃபுல் ரூட்டை அன்ரிசர்வ்டில் ட்ரை பண்ண போகிறோங்க. அன்ரிசர்வ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 215 ரூபா தூத்துக்குடியிலேருந்து சென்னை எக்மோர் வர வரைக்கும். ஸோ இந்த ட்ரெயின் எந்த ரூட்டில் போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து மணியாச்சிலேருந்து கோயில்பட்டி, சாத்தூர், உங்களுக்கு தெரிஞ்சது தான், மதுரை அப்படி வழியாக போக போகுது. எந்தெந்த ஸ்டேஷனில் எப்பப்போ போகிறாங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு இந்த விளாகில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலிக்கு எப்படி நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டோ அதே மாதிரி தாங்க தூத்துக்குடிக்கு முத்துநகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரெண்டும் ஒன்றுக்கு சளைச்சதே இல்லை. அதை விட முத்துநகர் ரொம்ப பழமையான ட்ரெயின். முத்துநகருக்கு இந்த வருஷம் 145வது வருஷம். என்ன அவ்வளோ பழமையான ட்ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதோட நேம் தான் இப்போ முத்துநகர்னு கொண்டு வந்து ஒரு 1990s கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சவுத்தில் ரூட்டு போடும்போது ஃபஸ்ட்டு ரூட்டு பார்த்திங்கன்னா சென்னை டு தூத்துக்குடி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் தான் வாஞ்சிமணியாச்சிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ரூட்டு போட்டாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துநகர் தாங்க பழமையான ட்ரெயின். அப்போ ரூட் போட்ட டைம்லேயே வந்து சென்னை டு தூத்துக்குடி கனெக்டிவில் ஒரு ட்ரெயின் இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை டு இங்கே துறைமுகம் இருக்குல்ல, ஸோ இந்த துறைமுகத்து வரைக்கும் லைன் போட்டாங்க. ஸோ அப்போவே பேசஞ்சர் சர்வீஸுக்காண்டி தூத்துக்குடி டு சென்னைன்னு ஒரு ட்ரெயின் இருந்தது. ஸோ அதுதான் இப்போ நம்ம முத்துநகராக மாறி இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முத்துநகருக்கு இந்த வருஷத்தோட 145வது வருஷம் நம்ம முத்துநகர் வந்து அடி எடுத்து வைக்குதுங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸாக உள்ளே போய் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ரேக்ஸ்லாம் பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துட்டுன்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டில் இருக்க 2 அன்ரிசர்வ்டு மட்டும் பிளாட்ஃபார்மில் போட்டு வச்சுருக்காங்க. மக்கள்லாம் ஏறிடுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல டெக்னிக்காக இருக்குல்ல. ஸோ இனிமேல் தான் ஃபுல் ட்ரைக்கும் வரும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க 2 அன்ரிசர்வ்டில் போயிடலாம். ஸோ இப்போ தான் நம்ம பெட்டி வந்து பிட் லைன்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து தான் பிளாட்ஃபார்ம் 1ல் அரைவ் ஆகும். ஸோ அப்படி நம்ம கோச் காம்போஷனை பார்க்கலாம். ஸோ S7லேருந்து ஆரம்பிக்கி. ஸோ கோச் காம்போஷன் அப்படி நம்ம சேர்ந்து பார்த்துருவோம். இப்போ தான் நம்ம ரேக்ஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ S7, அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் வந்து ஒரு 7 கோச்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் வந்து 2 அன்ரிசர்வ்டு இருக்கும். அது நம்ம முன்னாடியே காமிச்சிருப்போம் பார்த்திங்களா, பிளாட்ஃபார்மில் தனியாக நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்டு, அதாவது லாஸ்ட்டில் 2 அன்ரிசர்வ்டு அது அங்கே தனியாக நின்றுச்சு பார்த்திங்களா. அதுக்கப்புறம் ஒரு 7 ஸ்லீப்பர் கோச், S1லேருந்து S7 வரைக்கும் ஒரு 7 ஸ்லீப்பர் கோச் இருக்குது. அப்படியே ரிவர்ஸில் வந்த வண்டி பார்த்திங்கன்னா அங்கே நின்ன கோச்சை வந்து அப்படி அட்டாச் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ அட்டாச் பண்ணி மறுபடியும் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, தூத்துக்குடியிலேருந்து அவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஓரளவுக்கு அன்ரிசர்வ்டுக்கு கூட்டம் இருக்க தான் செய்யுது. இன்னும் அங்கெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. ஸோ 2 பெட்டி இருக்குது, அதனால் மேனேஜ் பண்ணிக்கலாம். பார்ப்போம் எப்படி இடம் கிடைக்கும் என்னென்னு தெரில. இதுவே திருநெல்வேலியாக இருந்தால் லைன் வச்சுருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி எந்த சிஸ்டமும் இல்லாதனால பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்லீப்பர் வந்து S1லேருந்து S7 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி கோச்சு B5, அதாவது 3rd ஏசி பார்த்திங்கன்னா ஒரு 5 கோச் இருக்குதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 செகண்ட் ஏசி இருக்கும், அப்புறம் ஒரு ஃபஸ்ட் ஏசி இருக்கும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு 2 அன்ரிசர்வ், அப்புறம் EOG, அப்புறம் இன்ஜின். ஸோ இதுதான் நம்ம முத்துநகரோட கோச் காம்போசிஷனுங்க. வண்டி பார்த்திங்கன்னா வந்துடுச்சுங்க. ஒரு வழியாக சீட்டை போட்டேன். உள்ளே வந்து லைட் இன்னும் போடல. ஸோ அதுக்கு முன்னாடியே ஓடி போய் ஏறி ஒரு ஜன்னல் சீட், எமர்ஜென்சி எக்ஸிட்டாக பார்த்து பிடிச்சிட்டேன். ஸோ லைட்டு போட்டோன்னே காமிக்கிறேன். என்ன தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இங்கே கேட்ரிங்கோ அந்த இது கிடையாது. பட் வெளியிருந்து வந்து பார்சல் வாங்கி அவங்களே வந்து அந்த கேன்டீனில் விற்கிறாங்க. ஸோ இவ்வளோ செட்டு சேர்ந்து 30 ரூபா. நல்லா இருக்குல்ல. நம்ம மற்ற ஸ்டேஷனில் ரயில்வேஸ் ஃபுட்டை விட இங்கே நல்ல ஒரு வடை, 4 இட்லி, சாம்பார் சேர்த்து 30 ரூபா. ஸோ நல்லாயிருக்கு தூத்துக்குடியில். ஏன்னா தூத்துக்குடியில் வந்து பெருசாக ட்ரெயின்ஸ் வந்து நமக்கு இருக்காது. ஸோ அதனால் அவங்க வந்து
இங்கேயே வந்து ஃபுட்டு வந்து இது பண்ண மாட்டுறாங்க. ஸோ வெளியேருந்து தான் வருது. பட் வெளியேருந்து வந்தாலும் சப்பாத்தியும் இட்லியும் இருக்குன்னாங்க. ஸோ நான் வந்து இட்லி வாங்கினேன். ஸோ இட்லிக்குள்ளே 30 ரூபாய்க்கு இவ்வளோ இருக்குங்கிறது வந்து எனக்கே ஷாக்கிங் தான். பட் நல்லா இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா நம்ம ரயில்வே ஃபுட்டை விட இந்த ஃபுட்டு நல்லா இருந்தது. இட்லி சட்னி எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஒரு நம்ம வெளியே ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி நம்மளை இந்த ஃபுல் இதில் இழுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ராயபுரம் பேப் 7 நாங்கள். ஸோ ஈஓச்சி ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் இப்படி தான் போகுமான்னு தெரில. நான் வேறு அடுத்த பெட்டியில் தான் ஏறி இருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இதாங்க நம்மளோட முத்துநகர் எக்ஸ்பிரஸ். நான் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டில் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த சீட்டை நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு பின்னாடி நிற்கிறது பார்த்திங்கன்னா பாலருவி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி பாலக்காடு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. ஸோ 8:40க்கு நம்ம ட்ரெயின் இங்கேருந்து டிபார்ட் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்க, பார்க்கலாம். ஆன் டைம்னா ஆன் டைமு 8:40க்கு கரெக்டாக தூத்துக்குடியிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன் தான். ஊடையில் எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. மேலூரும் கிடையாது, மீளவிட்டானும் கிடையாது. நேராக பார்த்தீங்கன்னா வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன் தான் நமக்கு அடுத்த ஸ்டாப். ஸோ தூத்துக்குடியில் டிராஃபிக்கை பாருங்க. இது 2ஆம் கேட்டா 3ஆம் கேட்டா? ஸோ சம்திங் லைக் தட். ஓகே, நம்ம வந்து தூத்துக்குடிலேருந்து டிபார்ட் பண்ணிட்டோம். மேலூரும் கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன் தான் நமக்கு வந்து ஆக்சுவலான அரைவல். ஸோ அதுக்கு முன்னாடி மீளவிட்டானெல்லாம் ஸ்கிப்பாக இருக்கும். ஆனால் ஸ்லோவாக தான் அதை ஸ்கிப் பண்ணும். ஏன்னா அங்கே கொஞ்சம் லைன் சேஞ்ச் இருக்கனால ஸ்லோவாக தான் ஸ்கிப் ஆகும். ஸோ அதை பார்க்கலாம். மீளவிட்டான். ஸோ மெதுவாக தான் கிடக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் தூத்துக்குடி புதிய துறைமுகம், அதாவது வஉசி போர்ட்டுக்கு வந்து இங்கே இருந்தால் லைன் பிரியும். ஸோ அந்த லைன் தான் இப்போதைக்கு கொஞ்சம் மெயின் லைனாக இருக்குது டபுள் ட்ராக் ஒர்க்னால. அதனால ஸோ நம்ம வண்டி வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து இந்த மீளவிட்டானில் கொஞ்சம் லைன் ஜாயின் பண்ணக்கப்புறம் இப்போத்துலேருந்து தான் த ரியல் ரேஸ் ஸ்டார்டிங். ஸோ இப்போதுலேருந்து இந்த வண்டி ஸ்பீடாக போகும். அதுக்கப்புறம் அங்கே நிற்கிற ரேக் பார்த்தீங்கன்னா நம்மளோட தூத்துக்குடி மேட்டுப்பாளையம். ஸோ அந்த வண்டியோட ரேக்கு தான் இங்கே மீளவிட்டானில் நிப்பாட்டி போட்டிருக்காங்க. வாஞ்சிமணியாச்சி ஜங்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் டிலேயில் 9:15 கிட்ட தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அரை வாங்க வேண்டியது தான். ஸோ இந்த மீளவிட்டானில் இருக்கிற அந்த லைன் சேஞ்சினால தான் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இல்லாட்டி நம்ம கரெக்டாக அரை மணி நேரத்தில் வந்திருந்தோம்னா அந்த சைடு நெல்லை கிராஸ் பண்ணுறதை வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நெல்லை வந்து நமக்கு முன்னாடி போயிடுச்சு.
ஸோ இப்போ சவுத்துலேருந்து சென்னை போகிற கடைசி வண்டி நம்ம முத்துநகர் தான். எல்லா நாளுமே தான். நெல்லை வந்து வாஞ்சிமணியாச்சி ஸ்டாப் கிடையாது, அது முந்தி போயிடும். ஸோ இவன் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் நெல்லை கிராஸ் ஓவர்டேக் பண்ணுறதாவது பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அது முடியலை. ஸோ வாஞ்சிமணியாச்சி ஆக்சுவலி இந்த பேர்ல் சிட்டி தான் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு நல்ல யூஸ் ஆகிற ட்ரெயின். ஏன்னா இப்போ வாஞ்சிமணியாச்சி தூத்துக்குடி மாவட்டம் தான். அடுத்து கடம்பூர் ஸ்டாப் இருக்குது, அதுவும் தூத்துக்குடி, கோவில்பட்டி. ஸோ தூத்துக்குடி மக்களுக்காண்டியே டெடிக்கேட்டடாக விட்டுட்டு தான் இந்த பேர்ல் சிட்டி. ஸோ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான் நம்ம பையன். வாஞ்சிமணியாச்சிலும் ஓரளவுக்கு நல்லா கூட்டம் ஏறி இருக்குது. கூட்டம் இல்லாமல் இல்லை, ரிசர்வேஷனுக்கும் சரி அன்ரிசர்வ்டுக்கு கம்மி தான், பட் ரிசர்வேஷனுக்கு நல்லாவே கூட்டம் ஏறி இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்தது, ரொம்ப அடிச்சு பிடிச்சி கூட்டம் இல்லை, பட் போக போக ஏறும். ஏன்னா கடம்பூருக்குலாம் வந்து நிற்கிற ஒரே சென்னை ட்ரெயின் இதுவாக தான் இருக்கும். மணியாச்சி கூட முன்னாடி கூட அனந்தபுரி நின்றுச்சு, பட் இப்போ அதுவும் சூப்பர் ஃபாஸ்ட் ஆக்கிட்டாங்க. பட் இது வந்து டெடிக்கேட்டடாக ஓடும். ஸோ அங்கே கொஞ்சம் கூட்டம் ஏறலாம். ஸோ பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இந்த ட்ரெயினுக்கு இப்போ நைட் அவ்வளோ கிராசிங் இருக்காது. மதுரை வரைக்குமே மேஜராக கிராசிங் எதுவுமே இல்லை. ஸோ ஸ்டேஷன் மட்டும்தான் அரைவல் ஆகும். இப்போ நம்ம வாஞ்சிமணியாச்சி தாண்டிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடம்பூர். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாங்க நமக்கு இருக்குது. முத்துநகரை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டு ஃபுல்லாக யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரூட்டு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது மீளவிட்டான்லேருந்து அருப்புக்கோட்டை வழியாக மதுரைக்கு. ஸோ அந்த ரூட்டு போட்டிருந்தாங்கன்னா தூத்துக்குடி என்டையர் டிஸ்ட்ரிக்டே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு மேலே, அதாவது நார்த்து சைடில் விளாத்திக்குளம், ஓட்டப்பிடாரம், இந்த மாதிரி ஊர்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராமமாகவே இருக்கும். அந்த ஊருக்கு ரயில் கனெக்டிவிட்டி இன்னும் கொடுக்கல. ஸோ அங்கெல்லாம் ரயில் கனெக்டிவிட்டி விட்டாங்கன்னா நம்ம அந்த ஊரோட பொருளாதாரமும் நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ரயில்வேஸ் வந்து அந்த ரூட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தூத்துக்குடி டு மீளவிட்டான் அப்படிங்கிற ரூட்டையும் போட்டாங்கன்னா அங்கே ஒரு ட்ரெயின் இதே மாதிரி வந்துருன்னா அதுவும் ஒரு நல்ல வரவேற்பை பெறும். ஸோ அவங்களாம் வந்து ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகிற ரூட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடெலாம் அப்படி தான் போகும். திருநெல்வேலி பைபாஸ் தான் இந்த பக்கம் கங்கை கொண்டான் கோவில்பட்டி வழியாக திருநெல்வேலி பைபாஸ் போகும். தூத்துக்குடி பைபாஸ் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து ஸோ அந்த வழியாக போயிட்டு கோவில்பட்டிக்கு ஆப்போசிட்டாக எட்டயபுரம் போகும். ஸோ அந்த மாதிரி போய் அருப்புக்கோட்டை வழியாக மதுரை போகும். ஸோ அதே மாதிரி பேரலாக ஒரு ரயில்வே ரூட் அமைஞ்சால் நல்லாயிருக்கும். ரயில்வேஸ் அதை பாதியோடு நிப்பாட்டியிருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் அந்த ஊர் மக்களுக்கும் நல்லாயிருக்கும். அது ரயில்வேஸ் கையில் தான் இருக்குது, பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கடம்பூர் தாங்க. நைன் 46க்கு கடம்பூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் தான் ஏறுது. முன்னாடிலாம் கடம்பூரில் பார்த்தீங்கன்னா அனந்தபுரி, அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின், 2 ட்ரெயின் வந்து சென்னை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் ஆனனால கடம்பூர்லேருந்து ஒன் அண்ட் ஒன்லி சென்னை கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரெயின் நம்ம முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தாங்க. ஒரு 21 மினிட்ஸ் டிலேயோட கோவில்பட்டி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ கோவில்பட்டியில் பார்த்திங்கன்னா நல்லாவே கூட்டம் இருந்தது, பார்த்தீங்களே. ஸோ எல்லா கோச்சுக்குமே இங்கே கூட்டம் இருந்தது. ஓகே, ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா சாத்தூர் தான். ஸோ இதோட தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் முடிஞ்சுது. இந்த முத்துநகர் அவங்க டிஸ்ட்ரிக்டாண்டி உழைச்சி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டமான சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போகிறோம்.
ஸோ பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒரு ஸ்டேஷன் கூட ஸ்கிப் பண்ணுற மாதிரி எடுக்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் இருந்த எல்லா ஸ்டேஷன்லேயும் இது நின்றுட்டு தான் வந்துட்டு. ஸோ இந்த அடுத்து சாத்தூர், விருதுநகர், அதுக்கப்புறம் தான் ஒரு ரியல் ஸ்கிப்பிங்கே எடுக்க முடியும். பட் ஸ்பீடு நல்லா தான் போகுது. பார்க்கலாம். ஸோ 10:21 சாத்தூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே அவ்வளோவோ கூட்டம் ஏறலை, இந்த வண்டிக்கு இல்லை. நிற்கிற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வண்டிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது விருதுநகர் ஜங்ஷன் தான். परोठा चपाती बिरयानी चपाती 11:03 திருமங்கலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, முத்துநகர் தான் இருக்கிறதுலே ஒரு எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா ஸ்டேஷன்லேயும் நின்றுட்டு வருது. இப்போ திருமங்கலத்துக்கு அடுத்த மதுரை தான். பட் மதுரை டு திண்டுக்கல் வந்து அவனுக்கு எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. இப்போ நெல்லைக்காவது சோழவந்தான் உண்டு, அனந்தபுரிக்கு அந்த மாதிரிலாம் உண்டு. பட் இவனுக்கெலாம் எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. மதுரை வரைக்கும் தான் இவன் எல்லாத்துலேயும் நின்று போவான். அதுக்கப்புறம் நேராக ஃபாஸ்ட்டாக தான் போகிறான். பட் அரியலூரும் ஸ்டாப் இருக்குது, பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் வந்தாச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 மினிட்ஸ் டிலே. 11:25 கிட்ட தான் வந்திருக்கோம் மதுரை ஜங்ஷனுக்கே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் மதுரை வந்து தூத்துக்குடிலேருந்து மதுரை வந்துட்டோம்.
ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குல்ல, எல்லா ஸ்டேஷனும் நிற்கிறதுனால ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. பட் இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் தான். நேராக திண்டுக்கல், திருச்சி, அதுக்கப்புறம் அரியலூர் மட்டும் ஸ்டாப் இருக்குது. அதுக்கப்புறம் விருத்தாச்சலம், விழுப்புரம், திண்டிவனம் தான். ஸோ இதுக்கப்புறம் பயபுல சூப்பர் ஃபாஸ்ட் ஆயிடுவான். ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் ஒரே ஒரு கிராசிங் நமக்கு ஆகுது. அதுவும் மதுரை ஜங்ஷனில். என்ன ட்ரெயின்னா, கன்னியாகுமரி ஹஸ்ரத் நிசாமுதீன் திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஹஸ்ரத் நிசாமுதீன் கன்னியாகுமரி. ஸோ அங்கேருந்து வர திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம கூட இப்போ மதுரையில் கிராஸ் ஆகிட்டுருக்கு.
திருப்பனங்குன்றம் ஆமாம். ரெகுலர். அதாவது 3:30 மணிக்கு கோர்ட்டு உத்தரவு முடியும். 3:30 மணிக்கு கோர்ட்டு உத்தரவு முடிச்சு 4:30 மணிக்கு தான் தகவலே ஃபர்ஸ்ட் முடியும். பிஹெச்பி
வரிசையாக வந்து நின்றுருக்குல்ல அதான் அவ்வளோதான் மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை எக்மோர் வந்து ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 8:40க்கு ஏறி காலையில் 7:30க்கு தான் இறங்கியிருக்கோம். ஸோ அவ்வளோ நேரம் ஜர்னி ஆகுது எங்கள் ஊர்லேருந்து. இந்த திருச்சி இங்கெல்லாம் இருக்கவங்க நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, டக்குன்னு சென்னை வந்துடுவீங்க. நாங்களாம் வர்றதுக்கு 12 மணி நேரம் 11 மணி நேரம் ட்ரெயினில், பஸ்ஸில்னா 12 மணி நேரம், கிளாம்பக்கத்துக்கே 12 மணி நேரம் பஸ்ஸில் ஆகுது. ஸோ எங்கள் நிலமையெல்லாம் பார்த்தீங்களா, சவுத்துலேருந்து நாங்கள் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டேன், ஏசி வெயிட்டிங் ஹால் எடுத்துகிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த Pearl City vlog எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நிறைய கண்டென்ட் உங்களுக்காண்டி வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.